அரசுகள் என்பது ஆதிக்கம் நிறைந்தது தானே. அரசுனே சொல்றீங்க, பொதுவாகவே அரசுகள் அப்படிதான் இயங்கும். ஆமாம், அப்படி தான் இருக்கும். இதுவே இந்த படம் வந்து நாளை தமிழ் சமூகத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை எடுத்திருக்காங்க அப்படின்றத நாளைக்கு ஒரு புரிதலுடன் கூடிய ஒரு தமிழ் சமூகமாக இது மாறுகின்ற போது கொண்டாடுவாங்க. அப்போ கொண்டாடுவாங்க. இப்போ அவர்கள் நில உடைமையாளராக இருக்கிறார்கள், அவர்கள் சாதிய சமூகமாக இருக்கிறார்கள், மதத்தை தூக்கி பிடித்து மனிதத்தை பிரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த படம், இந்த கதை அம்சம் என்பது புலவர் கலியபெருமாள் வாழ்க்கை என்பதும் தோழர் தமிழரசனுடைய வாழ்க்கை என்பதும் அவருடைய தலைமைகளை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கை என்பதும் இந்த ஒட்டுமொத்த மனித குலத்திற்கானது. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், கனிமங்களை பாதுகாக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். எந்த காவல் நிலையத்திலும் ஒரு பெண்ணை 6 மணிக்கு மேல் விசாரிப்பதற்கு அழைக்கக்கூடாது. அப்படி அழைக்கின்றவர்களை காவலர்கள் எங்கேயாவது கற்பழிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டால் உடனடியாக அழித்தொழிப்பு. அப்படி தான் புவனகிரியிலே ஒரு காவல் உதவி ஆய்வாளருக்கு தண்டனை நேரடியாக தமிழ்நாட்டு விடுதலை படையால் தரப்பட்டது. பல இடங்களில் அது போன்ற அழித்தொழிப்புகளை செய்திருக்கிறார்கள். அதான் நீங்கள் ஆதரிக்கிறீங்க, நீங்கள் வெற்றிமாறனுக்காக குரல் கொடுக்குறீங்க, திருமுருகன் காந்தி குரல் கொடுக்குறாரு. ஆனால் மற்ற நபர்களோ அல்லது மற்ற ஆளுங்கட்சி சார்பானவங்க கூட அவரை வந்து பெருசாக ஆதரிக்கலை அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க, ஒரு கவலைக்குரிய பார்வை வைக்கிறாங்க. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் அரசுகள் என்பது ஆதிக்கம் நிறைந்தது தானே.